ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் தமிழிசை அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாப்பூர் தொகுதி மக்கள் தங்கள் குறைகளை வேட்பாளரிடம் தெரிவிப்பதற்காக புகார் பெட்டி என்ற வெப்சைட்டை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார். இதுல மேல புகார் பெட்டின்னு இருக்கும். அதுல கிளிக் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு மயிலாப்பூர்ல என்ன தேவையோ அதை அதுல மென்ஷன் பண்ணலாம். அதோட இமெயில் ஐடிக்கு நாங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க போறோம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுவோம். அதுல நிகழ்ச்சிக்கு பின் பேசிய பியூஷ் கோயல், பாஜக வேட்பாளர்கள் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். தேர்தல் களத்தில் உற்சாகம் நிலவுகிறது. தேச விரோத மற்றும் தமிழக விரோத திமுக காங்கிரஸ் கூட்டணியை நாங்கள் தோற்கடிப்போம். என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் வளர்ச்சியை வழங்குவோம். என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். அநேகமாக தவிக தலைவர் விஜய் மீண்டும் சினிமாவில் நடிக்க போய்விடுவார் என்று நினைக்கிறேன். மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டோம். தோற்கடிக்க மக்கள் முடிவு செய்துவிட்டனர் என்பதை திமுக புரிந்து கொண்டு இருக்கிறது. அதனால் விஜயை முன்னிறுத்தி திமுக எதிர்ப்பு ஓட்டுகளையும் மக்களின் கோபத்தையும் பிரிக்க முயற்சி செய்கிறார்கள். மக்கள் புத்திசாலிகள். தங்களுக்கு எது நல்லது தேவை என்பதை புரிந்து கொள்வார்கள். அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டார்கள். என்டிஏ கூட்டணியை ஜெயிக்க வைத்து ஆட்சியில் அமர்த்துவார்கள் என பியூஷ் கோயல் கூறினார். Well, I was just saying, Vijay is surely ours. The NDA alliance is going to win this election. There will be victory. And probably Mr. Vijay will have to go back to films. That DMK had understood that they have become so unpopular that the people of Tamil Nadu are going to defeat them surely, and therefore they tried to divide the anti-DMK votes, the anger of the people by propping up Vijay. But I think the people of Tamil Nadu are very smart. They know what is good for them and they will not make this mistake. They will vote for the NDA and NDA will come back into government.